ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26/12/2020 உடைய ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும்னாலோ அல்லது உங்களுக்கு ஹிந்துவோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும்னாலோ ஓகேங்களா, எடிட்டோரியல் எல்லா நோட்ஸும் அதில் இருக்கும். அண்ட் பிஐபி நோட்ஸும் அதில் போடுவோம். அதெல்லாம் வேணும்னா அந்த குரூப்பில் தான் போடுவோம். ஸோ அந்த குரூப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ சில பேருக்கு அந்த லிங்க் ஒர்க் ஆகிறதில்ல. ஸோ என்னோடய ஃபோன் நம்பரும் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கள், டெலகிராமில் மெசேஜ் அனுப்புங்க, உங்களை குரூப்பில் ஆட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம நியூஸ் போயிடலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் பேசுனது, ஃபார்மர் யூனியன் ரெஃப்யூட் பிஎம்ஸ் சார்ஜ் ஆஃப் சேஞ்சிங் டிமாண்ட்ஸ். ஸோ நேற்று வந்து என்னென்னா பிரதான் மந்திரி கிஷான் சம்மன் நிதி யோஜனா, கிஷான் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது கிஷான் சம்மன் நிதி யோஜனான்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயர்லி 6,000 வந்து அக்ரிகல்ச்சரல் ஃபார்மர்ஸுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுற அந்த ஸ்கீமில் அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணுற அந்த ஒரு இனாக்ரேஷன் நடந்துச்சு. ஸோ அந்த இனாக்ரேஷனில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடி அவர்கள் பேசின சில விஷயங்களை பற்றி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கமிட்டியை பற்றி நோட் பண்ணியிருக்கார். அந்த கமிட்டி என்ன கமிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாமிநாதன் கமிஷன் ரிப்போர்ட்டை பற்றி பேசியிருக்கார். ஓகேங்களா. ஸோ அப்போ சுவாமிநாதன் கமிஷன் ரிப்போர்ட்டை பற்றி நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. சுவாமிநாதன் கமிஷன் ரிப்போர்ட்டை பற்றி தெளிவாக தெரியணும் அப்படின்னா இந்த இதில் போய் படிங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த ரிப்போர்ட்டை படிச்சு தான் ஆகணும். ஓகேங்களா. ஸோ அதை பற்றின பேசிக் மட்டும் நான் சொல்கிறேன். இந்த சுவாமிநாதன் கமிஷன் அப்படின்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா, நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமிஷன் நேமு. ஸோ அந்த கமிஷனை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2004 நியமிச்சிருப்பாங்க. ஸோ மொத்தம் இவங்க வந்து என்னன்னா 5 வகையான ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் டிசம்பர் 2004 அப் டு 2006 வரைக்கும் மொத்தம் ஒரு 5 ரிப்போர்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 5 ரிப்போர்ட்டும் எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்டர் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் க்ரோத். ஓகேங்களா. ஃபாஸ்டர் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் க்ரோத்தை வந்து நம்ம வந்து அக்ரிகல்ச்சரில் கொண்டு வரணும் அப்படின்றதும், அதே மாதிரி 11th 5 இயர் பிளான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 11th 5 இயர் பிளானில் 5 இயர் பிளான் நமக்கு தெரியும். ஓகேங்களா. 5 வருஷம் இந்த பிளானிங் கமிஷன் மூலமாக 5 வருஷம் பிளான் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த இதில் 11th 5 இயர் பிளானை வந்து என்னென்னா, பிளானில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோமோ அதெல்லாம் ஃபார்மர்ஸுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற விஷயத்தையும் தழுவி தான் இந்த 5 ரிப்போர்ட்டும் இருந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக அந்த ரிப்போர்ட்டோட மற்ற டீட்டெயில்ஸ் என்னென்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாரு அப்படின்றதெல்லாம் இந்த வெப்சைட்டில் போயிட்டு படித்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தமிழ்நாடு நியூஸ் காலத்தில் ஓகேங்களா, ஸ்பெஷல் டீம்ஸ் ஃபார்ம்டு டு ட்ரேஸ் மிஸ்ஸிங் அல்தபரா ஜியன் டாட்டாயிஸ். ஓகேங்களா. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மெட்ராஸ் உள்ள குரக்கடைல் பேங்க்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த மெட்ராஸ் குரக்கடைல் பேங்க்லேருந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அல்தபரா ஜியன் டாட்டாயிஸ் அப்படின்றது காணாமல் போயிருக்கு. ஸோ அது யார் எடுத்தாங்க அப்படின்ற இதுதான் வந்து என்னென்னா, அதுக்கு வந்து ஒரு தனி குழு, ஒரு டீம் அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதை பற்றி வந்த நியூஸ் தான். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அல்தபரா ஜியன் டார்டாய்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அல்தபரா ஜியன் டார்டாய்ஸ் அப்படின்றது இட் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டார்டாய்ஸ் ஸ்பீசிஸ் இந்த எர்த்து. ஓகேங்களா. எர்த்துலேயே லார்ஜஸ்ட் டார்டாய்ஸில் இதுவும் ஒரு லார்ஜஸ்ட் டார்டாய்ஸ். அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் எண்டமிக் டு அல்தபரா அட்டோல். ஓகேங்களா. இதோட நேமே வந்து அந்த அட்டோல் மன்னமாக இருந்தது. இந்த அட்டோல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேச்சல்லாஸில் இருக்குது. ஓகேங்களா. இந்த அட்டோல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேச்சல்லாஸில் இருக்குது. அட்டோல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதாவது என்னென்னா, இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மலை. ஓகேங்களா. இது வந்து என்னென்னா கடலுக்கு நடுவில் இருக்கும். இந்த கடலுக்கு நடுவில் இருக்கிற அந்த மலையில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஒரு அதாவது பாசி வளர்றது வந்து இந்த மாதிரி வந்து என்னென்னா ரவுண்டாக வளரும். ஓகேங்களா. இந்த இதை சுற்றி அப்படியே ரவுண்டாக அப்படியே எண்டு வரைக்கும் இருக்கும். ஸோ இதை தான் வந்து என்னென்னா அட்டோல் அப்படின்னு, இந்த பகுதியை தான் அட்டோல்னு சொல்லுவோம். ஸோ அந்த பகுதியில் இருக்கிற அந்த ஆமைகள் தான். ஓகேங்களா. அதுக்கு தான் வந்து அல்தபரா ஜியன் டார்டாய்ஸ்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இட் இஸ் எண்டமிக்னா என்னென்னா அந்த ஏரியாவில் மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம இந்தியாவில் அது இதுக்கு முன்னாடி இருந்துச்சா அப்படின்னா, எஸ் இருந்துச்சு. பட் என்னென்னா இப்போ எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜியன் டார்டாய்ஸ் இந்தியாவிலே இருந்துச்சு. பட் இப்போ வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சு. சரி, ஐயூசிஎன் ஸ்டேட்டஸில் இது எந்த ஸ்டேட்டஸில் வச்சுருக்காங்க அப்படின்னா, வல்னரபிளில் வச்சுருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரிலிம்ஸில் முக்கியமானது. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 356 அண்ட் ஆக்டிவிஸ்ட் ஜுடிஷியரி அப்படின்றத பற்றி பேசியிருக்காங்க. ஓகேங்களா. ஆர்டிகல் 356 பற்றியும் ஆக்டிவிஸ்ட் ஜுடிஷியரியை பற்றியும் பேசியிருக்காங்க. ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்னா, ஜுடிஷியல் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஆக்டிவாக வந்து சில வேலைகள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம். நார்மலாக ஆக்டிவிஸ்ட் ஜுடிஷியரி அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டிவிஸ்ட் ஜுடிஷியரி அப்படின்னா, ஆக்டிவிஸ்ட்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இந்த கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக போராடுறவங்க, இல்லை ஒரு ஐடியாலஜி வச்சு போராடுறவங்க, இவங்களெல்லாம் ஆக்டிவிஸ்ட் அப்படி
அப்படிம்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஜுடிஷியல் ஆக்டிவிசம் கூட சில பீரியடில் நல்லது. பட் இந்த ஜுடிஷியல் ஆக்டிவிஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து கெட்டது அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் ஆர்டிக்கிளில் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா, ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆர்டரில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து ஆஸ் பர் கான்ஸ்டியூஷனல் இதுபடி செயல்படுதா அப்படின்றதுக்காண்டி ஒரு கமிட்டி இது பண்ணி, அந்த கமிட்டி கொடுக்குற ரெக்கமெண்டேஷன் மூலமாக நமக்கு பிரசிடென்ட் ரூல் ஆர்டிகல் 356 வந்து என்னன்னா அந்த ஸ்டேட் மேலே போடுறதுக்காண்டி இந்த பர்ட்டிகுலர் கமிட்டியை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. சரி, இந்த கமிட்டி ஆரம்பிக்கிறதுக்கு அவங்களுக்கு பவர் இருக்கா இல்லையா அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கல். அதே மாதிரி வந்து என்னன்னா இந்த பர்ட்டிகுலர் ஆர்டிகல் 356 இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்றதையும் இந்த ஆர்டிக்கலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ ஆர்டிகல் 356 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பாருங்கள். இதுதான் ஆர்டிகல் 356. இஃப் த பிரசிடென்ட்னா யாருன்னா எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லுவோம் நம்மளுடைய அரசியலமைப்பில் அவர் ஒரு எக்ஸிக்யூட்டிவ். இஃப் த பிரசிடென்ட் ஆன் ரிசிப்ட் ஆஃப் ரிப்போர்ட் ஃப்ரம் த கவர்னர் ஆஃப் த ஸ்டேட், அது கவர்னர் ஆஃப் த ஸ்டேட்லேருந்து ஒரு ரிசிப்ட் ஆஃப் ரிப்போர்ட் வந்து அவருக்கு கிடைக்குது. ஆர் அதர்வைஸ் இஸ் சாட்டிஸ்ஃபைடு தட் அ சுச்சுவேஷன், ஈவன் கவர்னர் வந்து ரிப்போர்ட்டே அனுப்பலைனாலும் அவர் வந்து அந்த சுச்சுவேஷன், அதாவது அந்த பர்டிகுலர் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஏற்பட்டிருக்க சுச்சுவேஷன் இப்போதைக்கு கான்ஸ்டியூஷனலி வேலிட் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணார் அப்படின்னா அவர் வந்து பிரசிடென்ட் ரூலை அங்கே ப்ரொக்ளமேஷன் பண்ணலாம் அப்படின்றது தான். ஓகேங்களா? அப்போ இதில் முழுக்க எங்கேயுமே வந்து நல்லா தெரிஞ்சுக்கும், இதில் எங்கேயுமே வந்து ஜுடிஷியரியை பற்றி பேசவே இல்லை. அப்போது ஜுடிஷியரியை பற்றி பேசவே இல்லை. ஆனால் ஜுடிஷியரி இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஆந்திர பிரதேஷில் நமக்கு ஆர்டிகல் 356 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கமிட்டி ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ராங் கனோட்டேஷன். ஓகேங்களா? இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிஸ்யூஸ் ஆஃப் த ஆர்டிகல் அப்படின்றதான் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி என்னன்னா ஜுடிஷியலுடைய இந்த ஆக்டிவிஸ்ட் ஜுடிஷியலை பற்றி பேசியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்த ஆர்டிகல் 356 பற்றியும் அந்த 356 இருக்க ப்ராப்ளத்தை பற்றியும் பார்ப்போம். இதுதான் வந்து நம்மளுடைய ஹைகோர்ட்டில் இருக்க பிரச்சனை அப்படின்றத சொல்லியாச்சு. எனிவே அது சுப்ரீம் கோர்ட் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இந்த ஆர்டிகலை பொறுத்த வரைக்கும் ஹைகோர்ட் அதை சொல்லியிருக்குது, அது ஒரு விஷயம். அதுக்கடுத்து ஆர்டிகல் 356 இருக்கிற பிரச்சனை அப்படின்றத பார்க்கலாம். இது வரைக்கும் நம்மளுடைய வேர்ல்டில், ஓகேங்களா, நம்மளுடைய வேர்ல்டில் எந்தவித கான்ஸ்டியூஷன்லையுமே இந்த மாதிரி வந்து என்னென்னா ஒரு ஸ்டேட் மேலே பிரசிடென்ட் ரூல் போடுறதுக்கான ப்ரொவிஷன் கிடையாது, எக்ஸப்ட் பாகிஸ்தான் அண்ட் இந்தியா. ஸோ பாகிஸ்தான் அண்ட் இந்தியா இதை எங்கேருந்து பாரோ பண்ணாங்க அப்படின்னா, ஏன் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு மட்டும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, அதாவது பிரிட்டிஷர் ஆண்ட காலத்தில் இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து நம்ம மேலே போட்டிருந்தாங்க, நம்ம மேட்ட இருந்துச்சு. அந்த ப்ரொவிஷனை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. ஈவன் இங்கிலாந்தில் கூட இந்த ப்ரொவிஷன் கிடையாது, நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் அம்பேத்கர் நல்லா என்ன ஃபீல் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பேத்கர் இந்த பர்டிகுலர் 356 சொல்லும்போது இட் இஸ் அ டெட் லெட்டர் அப்படின்னு சொல்லுவார். ஓகேங்களா? இட் இஸ் அ டெட் லெட்டர், அதாவது இந்த ப்ரொவிஷன் வந்து கான்ஸ்டியூஷனில் இருக்குது, பட் இருந்தாலும் இது வந்து ஒரு டெட் லெட்டர், இது செத்து போன கடிதம். அதாவது இதை வந்து என்னென்னா ஆட்சியாளர்கள் யூஸ் பண்ண மாட்டாங்க, எப்போமாவது ரொம்ப பெரிய மோசமான சுச்சுவேஷன் அரைஸ் ஆகும்போது தான் இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் பேசிட்டு போயிருப்பார். பட் அதுக்கடுத்து போட்ட எல்லா ஆர்டிகல் 356 ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த ஸ்டேட்டில் எல்லாத்துலேயுமே வந்து என்னென்னா இந்த மாதிரி வந்து என்னென்னா அவர் சொன்ன மாதிரி டெட் லெட்டராக செயல்படலை, ஆக்டிவ் லெட்டராக தான் செயல்பட்டுருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிகல் 356 இருக்கிற முக்கியமான இன்னொரு பிரச்சனை என்ன, இந்த அதர்வைஸ், அதாவது கவர்னர் வந்து ஒரு ரிப்போர்ட் அனுப்பணும், அதர்வைஸ் பிரசிடெண்ட்டே ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் ஃபீல் பண்ணலான்னு ஒரு வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் அவர் என்னன்னாலும் ஃபீல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ அவருடைய அந்த அதர்வைஸ் அப்படின்ற இந்த வார்த்தைக்கு இருக்கிற அந்த வேர்டு, ஓகேங்களா, அந்த வேர்டை மென்ஷன் பண்ண அந்த வேர்டுக்கான டெஃபினிஷன் என்னன்னு கொடுக்காம போயிட்டாங்க. அப்படி கொடுக்காததுனால இவங்க அந்த அதர்வைஸ் அப்படின்றத யூஸ் பண்ணி நிறைய வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ரூல் போடுறாங்க. ஓகேங்களா? இந்த பிரசிடென்ட் ரூல் இது வரைக்கும், ஓகேங்களா, இந்த பிரசிடென்ட் ரூல் இது வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுப்பின அந்த பிரசிடென்ட் ரூலோட அந்த ரெக்கமெண்டேஷன் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்களா? இல்லை, சாரி, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் அனுப்பினதை அந்த பிரசிடென்ட் வந்து இந்த இதை போட முடியாது ஸ்டாப் பண்ணியிருக்காங்களா? எந்த பிரசிடென்ட்டும் இல்லை, எக்ஸப்ட் KR நாராயணன் அவர்கள் மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இது வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அனுப்பியிருப்பாங்க. அந்த அனுப்பியிருக்கிறது அந்த பிரசிடென்ட் ரூலுக்கான டிசிஷனை அவர் வந்து என்னென்னா நீங்கள் வந்து ரீதிங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? ரீதிங்க் பண்ணுங்கன்னு ரிட்டர்ன் பண்ணியிருப்பார். ஸோ இந்த அதர்வைஸ் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி தான் மேபி இந்த பர்டிகுலர் ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட்டும் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எனிவே அந்த பவர் யாருக்கு இருக்குன்னா எக்ஸிக்யூட்டிவ் தான் இருக்கே தவிர ஹைகோர்ட்டுக்கு கிடையாது. ஓகேங்களா? சரி, இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நமக்கு ஆர்டிகல் 356 எப்போ போடுவாங்க அப்படின்னா 1951. ஓகே, 1951 நேரு வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கவர்மெண்ட் மேலே இதை போடுவார்.
அதே மாதிரி இந்திரா காந்தி கவர்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 27 டைம் வந்து என்னென்னா இந்த இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. 27 டைம் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பர்டிகுலர் ஆர்டிகல் 356. அப்போ இந்த ஆர்டிகல் 356 அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு அதை யூஸ் பண்ணி நிறையா பொலிட்டிக்கல் விஷயமும் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரியோட இதுவும் வந்து என்னென்னா அதில் செயல்படுது அப்படின்றதும் அண்ட் இது வந்து என்னென்னா தவறான ஒரு விஷயம் அப்படின்றதையும் இந்த ஆர்டிக்கலில் இவர் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு பேப்பர் 2ல் ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல் இது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு த ஃபால் அவுட் ஆஃப் கீயிங் இன் த ராங் லேபர் கோட்ஸ். ஸோ இந்த ஆர்டிக்கல் எதை பற்றி பேச வராங்க அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த விஸ்டன் அப்படின்ற கம்பெனியில் கர்நாடகாவில் இருக்கிற கம்பெனியில் மிகப்பெரிய லெவலில் போராட்டம் நடந்திருக்கும். ஸோ அந்த போராட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா அந்த கம்பெனியோடைய கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி கிட்ட வந்து என்னென்னா லாஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ இதை தவிர என்ன அப்படின்னா அந்த பர்டிகுலர் கம்பெனியில் எதுக்காண்டி அந்த போராட்டம் நடந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து சேலரி சரியாக தந்திருக்க மாட்டாங்க. கான்ட்ராக்ட் லேபருக்கு கரெக்டாக வந்து என்னென்னா அவங்க வந்து என்னென்னா அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் அலோகேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதேமாதிரி லேபர் லாஸை வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இஷ்யூ வந்துச்சு. அதேமாதிரி வந்து என்ன பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்னென்னா நிறையா வந்து என்னென்னா லைக் கவர்மெண்ட் கொடுக்குற சில விஷயங்கள் நிறைய விஷயங்களை வந்து என்னென்னா அவங்க வந்து மீறி இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. இது நம்ம கவர்மெண்ட்டும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அந்த கம்பெனி மேலே அந்த ரெகுலேஷன்ஸை வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணல. பிகாஸ் நமக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை மிகப்பெரிய லெவலில் கவனிக்க மாட்டேங்கிறோம். இந்த வெஸ்டர்ன் மாதிரியான கம்பெனி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதுவும் இன்னொரு நாட்டில் இருந்து நம்ம நாட்டுக்கு வந்த ஒரு கம்பெனிகளில் இதுவும் முக்கியமான கம்பெனி. ஓகேங்களா. ஒரு தைவானீஸ் கம்பெனி நம்ம கண்ட்ரிக்கு வந்திருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த கம்பெனியை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தவுட் ரெகுலேட்டிங் ஓகேங்களா ரெகுலேஷன் எதுவுமே பண்ணாமல் அவங்க சும்மா விட்டதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் நமக்கு அங்கே அஜிடேஷன் வந்துச்சு. அதே மாதிரி இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேண்டமிக்கை யூஸ் பண்ணி இந்த கொரோனாவை யூஸ் பண்ணி அவங்க நிறைய லேபர் லாஸ் கர்நாடகாவாக இருக்கட்டும் உங்களுக்கு மத்திய பிரதேஷாக இருக்கட்டும் ஓகேங்களா இந்த மாதிரி நிறையா ஸ்டேட் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய லேபர் சட்டங்களை வந்து என்னென்னா கேன்சல் பண்ணாங்க. ஓகேங்களா. லேபர் சட்டங்களை கேன்சல் பண்ணாங்க. ஈவன் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட்டே வந்து என்னென்னா நிறையா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்றதுக்காண்டி நிறையா வந்து லேபர் லாஸை வந்து என்னென்னா மீறுற வேலைகள்லாம் பார்த்துருந்தாங்க. ஓகேங்களா. இதில் ILO என்ன சொல்கிறாங்க இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேண்டமிக் இதை யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படின்றது வந்து என்னென்னா லேபர் லாஸோட மொத்த இதையும் வந்து என்ன கெடுத்துரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து சைனா வந்து நம்ம எல்லாரும் எக்ஸாம்பிளாக எடுக்கிறோம். சைனாவில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் லேபர் லாஸை வந்து அதிகமாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. பட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த லேபருக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் அங்கே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனி பக்கத்தில் டார்மெட்ரி இருக்கும். டார்மெட்ரி அப்படின்னா அந்த எம்ப்ளாயிஸ் தங்குறதுக்கு அந்த கம்பெனியை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தங்குற இடம் கொடுக்கணும். ஸோ அதனால் இப்போ சைனாலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்லம்மே இருக்காது. பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஸ்லம் இருக்குது. ஸோ ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் அதுக்கு தான் காரணம். அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேபர் லாஸை வந்து கேன்சல் பண்ணுறது ஓகேங்களா அதை கொஞ்ச நாள் தள்ளி போடுறது இதெல்லாம் வந்து என்னென்னா பணக்காரங்களுக்கு அதாவது என்னென்னா இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கிற கார்ப்பரேட் கம்பெனிக்கு வேணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பட் இங்கே இருக்கிற மக்களுடைய அந்த வாழ்வாதாரம் அப்படின்றது பாதிக்கப்படும். ஏன்னா இங்கே இருக்கிற ஒரு ஆவரேஜ் டெய்லி ஏர்னிங் ஓகேங்களா ஒரு பீப்புளுடைய ஆவரேஜ் டெய்லி ஏர்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் 256 ரூபா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்குன்னு பார்த்தா 6400 தான். இது வந்து ரொம்ப 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 கம்மியான விஷயம். ஏன்னா நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக 7th பே கமிஷன் ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. 7th பே கமிஷன் அந்த கமிஷனுடைய இந்த அமௌண்ட்டை பார்க்கும்போது ரொம்ப 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 கம்மி. அப்போ இவ்வளோ மோசமான இருக்கிற இடத்துல மறுபடியும் வி ஆர் பனிஷிங் தட் நம்ம பனிஷ் பண்ணுறோம் அப்படின்றதையும் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பேப்பர் 3ல் ஓகேங்களா எக்கனாமிக்கல் ரிலேட்டடாகவும் கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா கவர்மெண்ட் நாட் ஃபார் டசில் வித் கவர்னர். அதாவது இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா கவர்மெண்ட்டுக்கும் அங்கே உள்ள ஏன்னா இப்போ வந்து கேரளா கவர்மெண்ட் அப்படின்றது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, கவர்னர் அப்படின்றது நாமினேட்டட் பை லைக் பிஜேபி கட்சி. ஸோ அதனால் எப்பவும் போல் இந்த நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிற பிரச்சனை கேரளா வெஸ்ட் பெங்கால் ஓகேங்களா எல்லா இடத்துலையும் கவர்னருக்கும் அங்கே இருக்கிற சிஎம்முக்கும் இருக்கிற பிரச்சனை தான். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலில் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கவர்னருடைய ஒரு பவரை பற்றி பேசியிருப்பாங்க. அது என்ன பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அசம்பிளி ஓகேங்களா அசம்பிளியை வந்து கூட்டணும் அப்படின்னா யார் சம்மன் பண்ணணும் அப்படின்னா கவர்னர் வந்து சம்மன் பண்ணணும். இந்த கவர்னர் சம்மன் பண்ணுறதுக்கான விஷயம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு தடவை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபினட் ரெக்கமெண்டேஷன் கொடுத்து கவர்னர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இல்லை நான் இப்போ வந்து சம்மன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிடுவார். சரி கவர்னருக்கு அந்த அதிகாரம் இருக்கா இல்லையா அதுதான் இப்போ பிரச்சனை. ஒரு கேபினட் கொடுக்குற ஒரு டிசிஷன் ரிலேட்டட் டு சம்மனிங் அதை
முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு கவர்னருக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? ஸோ கேரளா சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னருக்கு அதுக்கான அதிகாரம் கிடையாது. அதேமாதிரி அசெம்பிளியில் நாங்கள் என்ன பேசணும் பேசக்கூடாது இப்படின்றதெல்லாம் வந்து கவர்னர் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அப்படின்றதையும் இவர் சொல்லியிருக்கார். ஓகேங்களா? இப்போ கவர்னருக்கு இருக்கிற பவர் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கவர்னருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அசெம்பிளி சம்மன் பண்ணுற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 2 ஆர்டிகல் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 174. ஆர்டிகல் 174ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஷால் ஓகேங்களா சம்மன் த ஹவுஸ் அட் அ டைம் அண்ட் பிளேஸ் அஸ் சி ஆர் ஹீ திங்ஸ் ஃபிட் அப்படின்னு இருக்கும். அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 174 ஆஃப் 2ல இந்த கவர்னர் மே ஃப்ரம் டைம் டு டைம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரொரோக் பண்ணிக்கலாம். ரொரோக்னா வந்து செஷனை வந்து கட் பண்ணுறது, சம்மன்னா செஷனை ஸ்டார்ட் பண்ணுறது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து என்ன 174ல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை டிசால்வ் பண்ணுறதுக்கும் அவருக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து என்னென்னா இட் இஸ் கன்கரண்ட் வித் ஆர்டிகல் 163. ஆர்டிகல் 163 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். ஓகேங்களா? எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். அப்போ அவருடைய ஃபங்க்ஷன் எல்லாமே எதை பொறுத்து இருக்கணும் அப்படின்னா எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அப்படின்றத பொறுத்து இருக்கணும். அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அட்வைஸ் கொடுக்குறாங்க. அப்போ அட்வைஸ் கொடுத்தா ஆஸ் பர் 174 அவர் வந்து சம்மன் பண்ணணும். பட் சம்மன் பண்ண மாட்டேங்காரு அப்படின்றதான். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஆர்டிகளுக்கு இடையில வந்து என்னென்னா, நான் அதை ஆர்டிகல் 174 அப்படின்றது என்னோட இஷ்டத்தை பற்றி பேசுது அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. பட் ஆர்டிகல் 163 அப்படின்றது கவர்மெண்ட்டோடைய அந்த இதை பற்றி பேசுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த 2 இடத்துலையும் டசில் வருது அப்படின்றதையும் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. இதை தவிர மெட்ராஸ் ஹைகோர்ட் 1973 ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, நீங்கள் அந்த கேபினெட் வந்து உங்களுக்கு வந்து 174 வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கள், அதாவது சம்மன் பண்ணுங்கன்னு சொன்னால் த்ரூ 163 மூலமாக பண்ணால் நீங்கள் வந்து கேட்டு தான் ஆகணும் அப்படின்றத ஆல்ரெடி வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்குது 1973. ஓகேங்களா? ஸோ அதையும் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இதை பற்றி இன்னும் தெளிவாக படிக்கணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் போய்ட்டு படிங்க, தெளிவாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் டேட்டா ஃப்ரம் சந்திரயான் 2 அவுட். இப்போ சந்திரயான் நமக்கு தெரியும், சந்திரயான் வந்து இப்போ விண்ணில் ஏவப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோவர் ஆர்பிட்டர் அப்படின்னு சொல்லி 2 இருக்கும். ஓகேங்களா? இதில் நமக்கு ரோவர் வந்து நமக்கு கெட்டு போச்சு, விச் மீன்ஸ் நம்ம வந்து அதில் ஃபெயில் ஆகிட்டோம். இதில் வந்து இப்போதைக்கு ஆர்பிட்டர் மட்டும் இருக்குது. ஆர்பிட்டர்னா சந்திரயானை நிலாவை வந்து சுற்றி வர்றது. ஓகேங்களா? அந்த ஆர்பிட்டர்லேருந்து நமக்கு என்ன ஆகிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டாஸ்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் நீங்கள் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து சில வெப்சைட்லலாம் இருக்காது, இந்த நியூஸ் பேப்பரில் தான் இருக்கும். இந்த சந்திரயான் 2ல மொத்தம் 8 எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. 8 எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த 8 எக்ஸ்பெரிமெண்ட்டோட அந்த ரிசல்ட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் சயின்ஸ் டேட்டா சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஒன்று இருக்குது. ஸோ அதில் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி, ஏன்னா இந்த டேட்டா சென்டரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரியோடைய அந்த பிளானட்டரி மிஷன் ரிலேட்டடாக, பிளானட்டரினா நம்ம வேறு பிளானட்டுக்கு ஏதாவது ஒன்று அனுப்புகிறோம். ஓகேங்களா? நம்மளுடைய பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி இதெல்லாம் அனுப்புகிறோம். ஸோ அந்த அனுப்புறதுலேருந்து கிடைக்கிற டேட்டாவை இந்த ஐஎஸ்எஸ்டிஏ தான் வந்து என்ன இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டிக்கு வந்து என்னன்னா அதை இது பண்ணுவாங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டிக்கு நீங்கள் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கொடுக்கணும் அப்படின்னா பிளானட்டரி டேட்டா சிஸ்டம் 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மெட் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டிக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா இந்த பிளானட்டரி ரிலேட்டட் விஷயங்களை பிளானட்டரி டேட்டா சிஸ்டம் 4 ஃபார்மெட்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுபடி தான் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த டேட்டா படி தான் இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. அண்ட் அதை தவிர இந்த ஐஎஸ்எஸ்டிசி அதாவது இந்தியன் ஸ்பேஸ் சயின்ஸ் டேட்டா சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க எந்த வெப்சைட் மூலமாக எந்த போர்ட்டல் மூலமாக விட்டுருக்காங்கன்னா இந்த டீட்டெயிலை பிரதான் அப்படின்ற போர்ட்டல் மூலமாக விட்டுருக்காங்க. ஓகேங்களா? பிரதான் அப்படின்ற போர்ட்டல் மூலமாக விட்டுருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா பேக்ஸ் இன்க்ரீஸ் இன் ஆயில் அவுட்புட் பை ஓபெக் ப்ளஸ். ஓகேங்களா? ஓபெக் அப்படின்றத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆயில் ப்ரொடியூசிங் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸு. பட் என்ன எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ், இது ஓபிஇசி ப்ளஸ். இந்த ஓபிஇசி ப்ளஸில் வந்து என்ன மொத்தம் 10 கண்ட்ரி இருக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த 10 கண்ட்ரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் ரிலேட்டட் விஷயங்களுக்கான முடிவுகள் எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஓபிஇசி ப்ளஸ்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போய்ட்டு படிங்க, ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அகெயின் ஓபிஇசி ப்ளஸ் அப்படின்றது இப்போ வந்து அடுத்த வருஷம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஜனவரி பிப்ரவரியில் அளவுக்கு அதிகமான ஆயிலை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.